friends, welcome to GM Right Financial Services. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டியோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் 30th நவம்பர் 2021 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன லெவல்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னு பார்த்துடலாம். ஃபார் 30th நவம்பர் 2021க்கு பேங்க் நிஃப்டியோடைய ப்ரீ ஓப்பன் லெவல்ஸா இந்த லெவல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். தட் இஸ் ஃப்ரைடேவோட வேல்யூ ஏரியா ஹை அட் 36,462, ஃப்ரைடேவோடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மண்டேவோடைய ஹை பிரைஸ் ஆஃப் 36,350, and Friday would have value area low and Monday would have point of control at 35,966, Monday would have value area low at 35,742, and Monday would have low price pathina 35,344. என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ்ல பார்த்தோம்னா 35,966 கீழே ஷார்ட் எடுக்கலாம் அண்ட் 36,350க்கு மேல லாங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், தென் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். பிரைஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? பிரைஸ் ஓப்பன் அட் 36,030. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் இனிஷியலா இட் மேட் அ டிப் டுவர்ட்ஸ் 35,982. சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழே சப்போர்ட் ரேஞ்சுக்கு கிட்ட வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. டிராவல் ஆயிட்டு பிரைஸ் வாஸ் ரிவர்ஸ்ட். ஸோ எப்பயுமே பிரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஜோன்ல சப்போர்ட் மேல பிரைஸ் ஓப்பன் ஆகி சப்போர்ட்டை கிட்ட போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா தென் இட் கோயிங் டு மூவ் ஆன் தி ஆப்போசிட் சைட் வெரி ஃபாஸ்ட். பிரைஸ் எது வரைக்கும் டிராவல் ஆயிருக்குன்னு பாருங்க. 36,030ல இருந்து இட் டிராவல்ட் அப் டு 36,766 வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் மேட் லோ ஆஃப் 35,534 வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு அந்த டவுன் சைடு. இப்போ கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல இந்த ட்ரேடு நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, எப்படி எடுத்திருக்கலாம், நம்ம லெவல்ஸ்ல எங்க எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட் ஹையை கிராஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில். பட் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்குள்ள நம்ம ரேஞ்சு கிராஸ் பண்ணல, பட் அதுக்கப்புறம் தான் ரேஞ்சை கிராஸ் பண்ணிருக்கு. என்ன சொன்னோம், நம்ம ரேஞ்சுக்கு மேல பிரைஸ் சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பிரைஸ் என்ன ஆயிருக்கு, 36,350 பிரேக் ஆயிருக்கு. அண்ட் தென் பிரைஸ் வந்து அங்க இடம் டெஸ்ட் பண்ணி இட் ஸ்டார்டட் டு ரிவர்ஸ். ஸோ நம்மளோட என்ட்ரி எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். நம்மளோட என்ட்ரி நம்மளுடைய பிரேக் அவுட் கேண்டில், அதாச்சும் 36,350 பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, இந்த கேண்டிலோட ஹை பிரைஸ் தட் இஸ் 36,439 தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும், 36,350. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லோ மேக் பண்ணிருக்கு. எவ்வளவு மேக் பண்ணிருக்கு, 36,330 பிரைஸ்ல இருந்து லோ மேக் பண்ணிருக்கு. ஸோ 36,330 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். என்ட்ரி எங்க 36,440. 110 points is the risk we have taken. இப்படிதான் நம்ம என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் 15 மினிட் ஹைக்கு மேல பிரைஸ் கிராஸ் ஆயிருக்கு. செகண்ட் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய லெவல் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸா சொல்லக்கூடிய 36,350 பிரேக் ஆயிருக்கு கேண்டில். ஓகேவா, அந்த கேண்டிலுடைய ஹை பிரைஸ்க்கு மேல தான் ட்ரேட் எடுக்கணும், அதுக்கு கீழே ட்ரேட் எடுக்கக்கூடாது. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 2. எங்க நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரைசஸ் கீழே வந்து 36,350 சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. எந்த கேண்டிலுடைய லோ பிரைஸ், அந்த கேண்டிலுடைய லோ பிரைஸ், இந்த கேண்டில் லோ எவ்வளவு, 36,330. ஸோ 36,330 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய என்ட்ரி எங்க, நம்மளுடைய என்ட்ரி ஷுட் பி 36,440. ஸோ 110 points is our risk. So what is expected, we're expecting 3x target, that is 330 points. அப்படி கனெக்ட் பண்ணினா you will have 36,770 is our target. அங்க நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில இட் ரீச்ட் அப் டு 36,774 exactly to our target of 3x. ஸோ டார்கெட்டை நீங்க போட்டுட்டு you will be keep quiet. ஸோ எக்ஸாக்டா அந்த இடத்துல போயிட்டு என்ன ஆயிடுச்சு, price has got returned but our target is achieved. So 330 points target in bank nifty was smoothly achieved without hitting our stop loss or without hitting any trial. But always remember, whenever your entry is crossed your 2x target, அதாச்சும் நம்ம 110 points நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம், 220 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 110 பாயிண்ட்ஸ் மேல கொண்டு போய் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி வைக்கணும். which means 550 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா, அப்படி நீங்க 550 ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் பிரைஸ் மேல போனதுக்கு அப்புறம் then you have to trial your stop loss to 550. அந்த ரேஞ்சுக்கு நீங்க ட்ரையல் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப சேஃபான ட்ரேட். ஏன்னா we are going against the momentum இருந்துச்சுன்னா நமக்கு சேஃபா இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர்,
அட்லீஸ்ட் உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்காச்சும் நீங்க ட்ரையல் பண்ணி வைக்கணும். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல we got 3x target, so there is no more trade, but still if you want to take the trade you have to wait. மார்னிங் அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் வென்ட் சைட்வேஸ். நம்ம இங்க என்ன ரேஞ்ச் சொல்லியிருந்தோம், 36,966 கீழே இறங்கணும்னு சொல்லுங்க. பட் பிரைஸ் இங்க ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு, ஆனா பிரைஸ் மறுபடியும் மேல மூவ் ஆகுது. பட் இங்க பாருங்க, நம்ம அந்த 6 கேண்டில் செட்டப் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இல்லை. ஸோ இதுக்கு கீழே டச் பண்ணிருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் டச் பண்ணிருக்கு. பட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 35,966ல பிரைஸ் வந்து டிப் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் there is 1 2 3 4 5 6 கேண்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. நம்ம இங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரேடுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 971 to 779. ஸோ கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இஸ் a risk. ஸோ we are not interested in taking this trade. ஏன்னா மொத்தமே அங்க எவ்வளவு இருக்கு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ்க்கு கம்மியா தான் டார்கெட் இருக்கு. பட் 200 பாயிண்ட் ரிஸ்க் வருது. ஸோ ஆல்வேஸ் டேக் லீஸ்ட் ரிஸ்க். We already made money, so there is no need to take trade. But still, if you want to take the trade, see what happened at the end of the day. Price broken the support level and price மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியல. செகண்ட் டைம் ட்ரை பண்ண கிராஸ் பண்ண முடியல. So you can take the third time. So ஏன்னா இது வந்து மொமெண்டம். அகைன் 2 மணிக்கு மேல you will get a momentum after 2 o'clock. ஸோ ப்ரைஸ் இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே 2 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் கேண்டிலோட லோ பாருங்க 35,883. யூ கேன் டேக் ஷார்ட் அட் 35,883 பிகாஸ் இங்க என்னோட ரிஸ்க் எவ்வளோ வருது பாருங்க. இட் இஸ் less than 100 பாயிண்ட்ஸ். 883 is our entry and 35,966 is our stop loss. So nearly 80 points to 90 points is our risk. Again we'll get to 3x target. 872 3x target பார்த்தீங்கன்னா 572 is our level. இவ்வளவு low போயிருக்கு, it's reached. So in Bank Nifty, you got 330 points on the upside and around 270 points on the downside. So totally there is 600 points gained in Bank Nifty by following our pre-market levels and taking risk less than 100 points or around 100 points. This is how you have to do your trading. For that, you need to know about this market profile, the entire structure, how it works, and when to take trade, and what are the opening types. And there is a lot of things included in this. So please be prepared in the market to make good success. Always you can control only risk, remember that. So or take a small risk and take always for 2x to 3x target. Thank you for watching. Happy trading.